வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க கண்திருஷ்டி, பொறாமை, பொச்சரிப்பு, அதாவது கெட்ட சக்தி, எதிர்மறை ஆற்றல் இதையெல்லாம் எப்படி விரட்டி அடிக்கலாம்? வீடுனா நிம்மதியாக சந்தோஷமாக குடும்பத்தோடு ஒத்துமையாக இருக்கிற இடம் தான் நமக்கு பாதுகாப்பை கொடுக்குற இடம் வீடு. அந்த வீட்டில் நல்லது மட்டும், அதாவது தெய்வீகத்தன்மை மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. இதுக்கு தேவையான பொருள் கல்லுப்பும் பச்சை கற்பூரமும் தாங்க. இப்போது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருக்குது, கண் திருஷ்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அமாவாசைக்கெலாம் சுற்றி போடுவாங்க. அது எப்படி நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவெல்லாம் வெளியில் அனுப்புதோ அதே மாதிரி தாங்க நான் சொல்கிறேன். இந்த கல்லுப்பு பச்சை கற்பூரம் பரிகாரமும் நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி எல்லாம் வெளியே தள்ளிடுங்க. அதுக்கு தான் இந்த பரிகாரம். இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டம், நிறைய கஷ்டம் தொடர்ந்து வருது அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. அப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம் வழிபட்டுட்டு நீங்கள் உங்கள் குலதெய்வம் இருக்கும் இல்லையா, கோயிலுக்கு முடிஞ்சால் போங்க, இல்லைனா வீட்டில் குலதெய்வம் ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அங்கே அதான் உங்கள் பூஜை ரூமில் ஒரு விளக்கேற்றி வச்சுருங்க. விளக்கேற்றி வச்சுட்டு தீபத்தை நல்லா தொட்டு கும்பிட்டுட்டு ஒரு எச்சில் படா தட்டு எடுத்துக்கோங்க. அதில் கல்லுப்பை ஃபுல்லாக நிரப்பக்கூடாது, பரப்பணும், ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பச்சை கற்பூர துண்டு அதில் வச்சுடுங்க. சாதா கற்பூரம் வைக்கக்கூடாது, நான் சொன்னது பச்சை கற்பூரம் மட்டும்தான் வைக்கணும். அந்த கற்பூரத்தை ஏற்றுங்க. இப்போது அந்த கல்லுப்பு பரப்பிய தட்டு இருக்கு இல்லையா, எரிஞ்சிட்டே இருக்கும் அந்த கற்பூரம். அதை என்ன பண்ணுங்கள், வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள், கண் திருஷ்டிகள் எல்லாம் விலகணும் அப்படின்ட்டு மனசார உங்கள் தெய்வத்துக்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. ப்ரே பண்ணிக்கிட்டு நீங்கள் தீபாராதனை காட்டிட்டு வீடு முழுவதும் காட்டிட்டு வந்துடுங்க. அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கணும் அந்த கல்லுப்பில், அந்த பச்சை கற்பூரம் எரியணும். இருந்துகிட்டே இருக்கும்போது அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூமுக்கு அப்படியே 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 ஒரு கிளாக் வைஸ் அப்படியே ஒரு சுற்றிட்டே வந்துடுங்க. வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பச்சை கற்பூரம் முழுமையாக எரியும் வரை நீங்கள் பிரார்த்தனை செய்யணும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய பச்சை கற்பூரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க, அது ரூமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரம் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த பச்சை கற்பூரம் எரிஞ்சு முடிஞ்ச பிறகு தட்டில் இருக்க உப்பை என்ன பண்ணும், ஒரு பக்கெட்டோ ஒரு மக்கோ அதில் எடுத்து நீங்கள் தண்ணி அதில் வச்சுக்கோங்க. ஏற்கனவே அதில் கொட்டிடுங்க. உங்கள் கை அந்த உப்பில் படக்கூடாது. அதே மாதிரி குழந்தைங்களோ வீட்டில் இருக்க யாரும் அந்த உப்பை தொடக்கூடாது. அப்படியே கற்பூரம் ஏற்றிட்டு வரும்போது அது அணைஞ்சிரும் இல்லையா, ஓரமாக காமிச்சிட்டு வரத்துக்குள்ளே அந்த கற்பூரம் அணைஞ்சிரும். அதுக்கப்புறம் வெறும் உப்பு தான் இருக்கும். அந்த உப்பை எடுத்து அந்த பக்கெட் தண்ணியில் கொட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு கால்படாத இடமா ஊற்றிடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 3 வாரத்துக்கு செய்யுங்களேன். வீட்டில் பாருங்களேன் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் இன்றைக்கி செஞ்சீங்க, திங்கக்கிழமை செஞ்சீங்கன்னா அடுத்த வாரம் திங்கக்கிழமை தான் நீங்கள் செய்யணும். இதுக்கு நேரங்காலம்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் செய்யாதீங்க, மற்ற நாள்லலாம் செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நான் புதன்கிழமை செய்கிறேன் அப்படின்னீங்கன்னா ஓகே, அடுத்த வாரம் நீங்கள் புதன்கிழமை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 வாரம் கண்டினியூவாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அப்படி தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்களேன். என்ன ஆகிட போகுது, கல்லுப்பு கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் அப்படி வீடு ரூமாக காமிச்சு எடுத்துன்னு போய்ட்டு தண்ணியில் கரைச்சி விட்டுற போகிறோம். இதானே, இதை செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது வீட்டில் நம்ம கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்திலாம் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் நமக்கு கெடுதல் செய்யும். அதுங்களுக்கெல்லாம் நல்ல புத்தியே கிடையாது. அந்த மாதிரி கெட்ட சக்தியெலாம் நமக்கு கெடுதல் தான் செய்யுங்க. அதனால் அது நமக்கு கண்ணுக்கெலாம் தெரியாது. அதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டில் நம்ம நுழைய வேணாம். இப்போது இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அந்த நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய அந்த கெட்ட சக்திக்கிட்டேருந்து நம்ம வீட்டை காப்பாற்றணும்னா இந்த மாதிரி அதுங்களை வீட்டை விட்டு துரத்தி அடிங்க. அப்போ தான் நம்ம வீட்டில் நம்ம இழந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து உங்கள் லைஃப்பில் மகிழ்ச்சி கண்டிப்பாக. ஏன்னா கல்லுப்புக்கும் பச்சை கற்பூரத்துக்கும் அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நான் சொல்கிறத விட. ஆனால் ஒரு வாரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு 2-3 வாரம் இதில் என்ன இருக்குது, நம்ம தானே செய்ய போகிறோம், வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம செய்ய போகிறோம். அந்த மாதிரி செய்யுங்களேன். உங்கள் வீட்டில் நிம்மதி கண்டிப்பாக கிடைக்குங்க, சந்தோஷமும் கிடைக்கும். அதோட பண வரவும் அதிகமாகுங்க.
இந்த கெட்டது போச்சாலும் நம்ம வீட்டுக்கு நல்லது வரும். நல்லதுன்னு நம்ம மகாலட்சுமி தெய்வீகத்தன்மை, நேர்மறை ஆற்றல் எல்லாமே உள்ள வருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. அப்போது நமக்கு என்ன ஆகும், நமக்கு பழையபடி நம்ம எப்படிலாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சோமோ அது எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கும்.